ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு லைன் பை லைனாக கவனிங்க. 20 1 மார்க் பற்றி சொல்ல போகிறேன், உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் 5 மார்க் செக்ஷன் 7 into 5 35 செக்ஷன், அந்த செக்ஷனில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்ல வரேன். ஸோ 21 மார்க்ஸு 35 ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு எல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிராமர் பார்ட்டு, அப்ரிஷியேஷனு, ப்ரோஸ் கொஷினு, இஆர்சி, அதுக்கப்புறம் 3 into 3 9 இருக்குல்ல நான் லெக்சிக்கல் அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை சார்ட் பார் சார்ட் கொடுத்துறது, அந்த மாதிரி ப்ராவப்ஸ், அந்த செக்ஷன் சொல்கிற டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கவனிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண பிறகு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த 1 மார்க் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் ஒன் ஷாட் மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைக் போடுறத எனக்கு மோட்டிவேட் பண்ணும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் போடுங்க நம்பி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு என்னெல்லாம் இருக்குது, சினோனிம்ஸ் இருக்குது, ஆண்டனிம்ஸ் இருக்குது. இது மூணு வந்துடும். அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஃபாரின் வேர்ட், டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம், கொஸ்டின் டேக், ஃப்ரேசல் வெர்ப், ப்ரிப்போஷன், இடியம்ஸ், பிரிட்டிஷ் வேர்ட், அமெரிக்கன், ஹோமோஃபோன்ஸ், செமி மாடல், செலிபிஃபிகேஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன், கிளிப்டு வேர்ட். இதில் எது வேணாலும் வரலாம். பிளண்டட், சிங்குலர், ப்ளூரல், பொலைட், ஆல்டர்னேட்டிவ், ரிலேட்டிவ் கிளாஸஸ், இதில் எது வேணாலும் நம்மளுக்கு வரலாம். சரிங்களா? 20 மிஸ்பெல்ட் வேர்டு கூட கேட்கலாம். அடுத்தது இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து க்ளோசரி படிக்க சொல்கிறாங்க. அது படித்தா பெட்டராக இருக்கும் ப்ரோஸோடது. இல்லைனா அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் கொஷின் 20 கொஷின் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரிம்ஸோடது அப்படியே இருக்குது, படித்து வச்சுருங்க. ஸோ இதோட நியூ வெர்ஷன் இருக்கும், வே டு சக்ஸோட நியூ வெர்ஷன் இருக்கும். அதில் யூனிட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி அதில் படிங்க. அப்புறம் ஆண்ட்ரிம்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு கவர்மெண்ட் கொஷின் இருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் கொஷின் மட்டும் இருக்குது, அதை மட்டும் படிச்சிருங்க. ஓகே, ஆண்ட்ரிம்ஸ் என்னென்னு முடிஞ்சு 3 மார்க். க்ளோசரி சேர்த்து படிச்சிங்கன்னா 6 மார்க் அடித்தாலும். அடுத்தது வக்காபுலரியில் வந்து ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன் வந்து 12th அந்த புக் பேக்கில் இருக்கிறது. புக் பேக்கில் யூனிட் 4 பேஜ் நம்பர் 139 இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கணும், அது மெயினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, ஆப்ஷன் வந்து எழுதிடலாம். எல்லாமே பார்த்துக்கணும், ஓகேவா? அண்ட் கவர்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும், பார்த்துங்க. காம்பவுண்ட் வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நவுன்னா பெயர் சொல், அதாவது வேர்ப்னா வினைச்சொல், அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல், அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல், ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வரும், ப்ரிப்போஷனா இடைச்சொல். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் கொஷின் மாடல் எடுத்து பாருங்கள். காம்பவுண்ட் கூட ஈஸியாக தான் கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்டால் சஃபிக்ஸ். இது உங்களுக்கு எழுதிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்று வந்துடும். ஃபாரின் வேர்டில் கோட்டை விட்டுறீங்க எல்லோரும். இது 11th. ஃபாரின் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபாரின் வேர்டு தனியாக ஒரு பிடிஎஃப் தரேன்னு சொன்னேன்ல, இப்போ ஒரு பிடிஎஃப் தருவேன். நான் அந்த போயம் கொஸ்டின் ஆன்சரு, இஆர்சி, அப்புறம் அப்ரிஷியேஷனு, அது கிராமர் பார்ட்லாம் தருவோம்ல, அதில் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். கொஷின் டேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டீப்பாலாம் போகாமல் கொஞ்சம் மேலோட்டமாக பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா போதும். அண்ட் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்தா போதும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிலனா பாருங்கள் கவர்மெண்ட் கொஷின். ஓகே, அடுத்து ஃப்ரேசல் வேப் புக் பேக் பார்த்தா போதும். ஃப்ரேசல் வேப், சரிங்களா? அடுத்தது ப்ரிப்போஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு டெக்ஸ்டுவல் புக் எக்ஸாம்பிள்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து இடியம்ஸ், ஃப்ரேசஸும் புக் பேக் தான். இங்கே புக் பேக்கில் இருக்கு பாருங்கள், யூனிட் 3 and 4 பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். அதில் இருக்கிறத இதெல்லாம் எல்லாமே பார்க்கணும் அவசியம் இல்லை. புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். இடியம்ஸு அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் மீனிங் வச்சு கண்டுபிடிச்சோன்னு சூஸில், சரியா? எல்லாமே பார்க்க வேணாம். அடுத்து புக் பேக்கு கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துரு. பிரிட்டிஷோட அமெரிக்கனோட பார்த்துரு. வராதுன்னு மட்டும் நினைக்காத, வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே பார்க்கணும்னு வச்சோம்னா இந்த ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துருங்க. ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூசபிள், அது என்னங்கிறது பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலபிஃபிகேஷன் ஈஸி தானே. ஸோ 3 பிடிச்சா ட்ரை, 2 பிடிச்சா டை, அதுக்கப்புறம் 4 பிடிச்சா அந்த மாதிரி எந்த மாதிரி பிரிக்கணும்னு பாருங்கள். 4 சிலபிஃபை, 5 சிலபிஃபை, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இது தமிழ் சொற்கள் எழுதினாலே பிரிச்சிடலாம். ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பர்மனண்ட் அப்படின்னா பர்மனண்ட், நீங்கள் தமிழில் எழுதும்போது நண்ட். ஸோ அந்த தமிழ் எழுதும்போது மன்னண்ட், ஓகேவா? அந்த ஃபுல் ஸ்டாப் வருது இல்லையா,
இந்த மாதிரி வர சொற்களிடையே பிரிச்சிடலாம். அழகிடுதல் மாதிரி தான், பட் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற இடத்துல நீங்கள் பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது எனக்கு தெரியும்னாலும் படிக்கலாம். ஸோ புக் பேக்கு அந்த கொஷின்ஸு கவர்மெண்ட் கொஷின்ஸு, ப்ராக்டிஸ் கொஷின். சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்பாங்க. சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு வருது, வேர்ப்னா ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வருது. பென், கிராமர் இங்கே இருப்பாருங்க. அதுலேயும் ஆப்ஜெக்டில் ரெண்டாக பிரியுது, ஐஓடிஓ. அதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா பென்னு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா மீ, இன்டைரக்டாக சொல்கிறது. இங்கிலீஷ் கிராமர்னால் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதை வச்சும் கேட்பாங்க. காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா, காம்ப்ளிமெண்ட் பாருங்கள், இது எல்லாமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இது மாதிரி வரும். வாக்கியத்தை நிறைவு செய்வது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆட்டசிட்டி, எச்எம், வீக், ஸ்வீட் இந்த மாதிரி வரும். காம்ப்ளிமெண்ட், நவுன், அட்ஜெக்டிவ், காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி எது மாதிரினாலும் வரும். அடுத்து அட்ஜங்க்ட் பார்த்திங்கன்னா காலச்சொல், காரணச்சொல், இடச்சொல். அதாவது இடச்சொல்னால் இந்த நவ், இந்த மார்க்கெட், இந்த இடையில் வர சொல், இந்த ப்ரிப்போஷனில் வரலாம் அந்த மாதிரி. காரணச்சொல் அப்படிங்கிறது ஏதாவது ரீசன் இருக்கும். காலச்சொல் அப்படிங்கிறது இப்போ 10 o'clock அந்த மாதிரி, டியூ டு பேட் வெதர் அந்த மாதிரி. ஸோ இதை வச்சு நம்ம இதெல்லாம் கவர்மெண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். கிளிப்டு வேர்ட் பார்த்துக்கோங்க, ஈஸி தான். 11th டெக்ஸ்ட் புக் வேணால் அடிஷ்னல் மட்டும் பார்த்துட்டு புக் பேக் இருந்தால் பாருங்கள். கவர்மெண்ட் கொஷின் பிளெண்டட் வேர்டும் பார்த்துக்கோங்க, தான் இங்கே இருக்குது பாருங்கள். பிளெண்டட் வேர்டு கண்டிப்பாக வரும். இது அடிஷ்னலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்து சிங்குலர் ப்ளூரல் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டேன். இந்த ரூல்ஸ் மட்டும் படித்தா போதும். லாஸ்ட்டாக வர பாக்டீரியம்னா பாக்டீரியா, அஸ்ஸு, ஓகேவா, யூஎஸ்ன்னு முடிஞ்சால் இந்த ரூல்ஸ் படிச்சுட்டு இதை பார்த்துருங்க. இதெல்லாம் எழுதலாம் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதிருங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், எம்பிமிசம்ஸ் இது கேட்குறாங்க. யூனிட் 5 பேஜ் நம்பர் 150 இருக்குது. புக் பேக் பார்த்துருங்க. புக் பேக் மோஸ்ட்லி கேட்டுருவாங்க, அது பார்த்துருங்க. அடுத்து லிங்கஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா யூனிட் 2 பேஜ் நம்பர் 46, 48 இருக்குது. அதை மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அதை பார்க்க வேணாம். ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். ஆர்டிகல்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். இதுதான் ரூல்ஸு. ஏனுக்கு என்ன வரும், ஏக்கு கான்சனன்ட் சவுண்ட் வரணும், ஏன்னா வவ்வல் சவுண்ட் வரணும் முன்னாடி. ஆன் ஆப்பிள், ஆன் அம்பர்லாம் அந்த மாதிரி. அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அதாவது த ஸ்கூல், த புவர், ஏதோ அதாவது குறிப்பிட்டு அல்லது திரும்ப திரும்ப வரும் பெயர்களை மற்றும் பொது பெயர்கள், புரியுதா, அதை தான் தேன்னு சொல்லுவோம். அடுத்தது சூப்பர்லேட்டிவ்னா உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் த பெஸ்ட் பிளேயர், த டாலஸ்ட் பிளேயர். இஎஸ்டி மூணு தான் சூப்பர்லேட்டிவ். அந்த சூப்பர்லேட்டிவ் முடிகிற இடத்துல வந்தாலும் தேன்னு வரும் முன்னாடி. ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ 1 mark முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம இது பார்த்துடலாம், 5 marks. ஸோ 5 marks பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு நான் சொல்கிற மாதிரிங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. ப்ரோஸோடது போயமோடது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படிச்சிங்கன்னா நல்லது, ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. நைஸ் கப் ஆஃப் டீ, 2 ஜென்டில்மேன் ஃபேர் ஆனால் 3rd 1 படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் போயம் ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கன்னா என்ன ஆப்ஷன் வந்தாலும் எழுதிடலாம், ஓகேவா. அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ என்ன சார் படிக்கிறதா, ஜென்ரலாக இருக்கிறது படித்தா போதும். நீங்கள் கண்டதெல்லாம் படிக்கணும். ஜென்ரலாக இருக்கிறது 8 to 6 ஜென்ரலாக இருக்கிறது படித்தா போதும். 3 கொஷின் 2 கொஷின் இருக்கிறதெல்லாம் படிக்க வேணாம். சரி, எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஆரம்பிச்சிருங்க. டைட்டிலு, ஆத்தரு, தீமு இப்படி போட்டு ஆரம்பிச்சுட்டு மார்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி 3 லைன் எழுதிட்டு, இங்கேருந்து ஒரு பேராகிராஃபாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 லைன் 15 லைன் எழுதிட்டு மாரல் எழுதி லாஸ்ட்டில் பாக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா. மாரல் எழுதி இப்படி பாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சினாப்சிஸ் போட்டு எங்கள் மிஸ் எழுத சொல்லுவாங்க, சைட் எடிட்டிங் போட்டு அப்படின்னா அது உங்கள் மிஸ்ஸோட இருக்கும். அது எப்படி வேணாலும் எழுதலாம், அப்படி எழுதலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி எழுதினாலும் நல்ல மார்க் கிடைக்கும் பேராகிராஃபிக். ஸோ அந்த மாதிரி தான் எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ பரவாயில்ல, 2 விதமாக எழுதலாம். ஸோ ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க, இது 3மே அட்டன் பண்ணிடுவீங்க. சரி, சப்ளிமெண்ட்ரி அப்படி தான் எழுதணும். சம்மரைஸ் ரஃப் டிராஃப்ட் போட்டுருங்க. இதை சுருக்கி எவ்வளோ 100 வேர்டு இருக்குன்னா ஒரு 75 வேர்டாக சுருக்கி எழுதுங்க. ஃபேர் டிராஃப்ட் ரஃப் டிராஃப்டில் இருக்க 75 வேர்டை ஒரு 50 வேர்டாக சுருக்கி எழுதுங்க. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சூட்டபிள் டைட்டில் வேணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரிஜினல் பேராகிராஃபில் எவ்வளோ இருக்குது, ஃபேர் டிராஃப்டில் எவ்வளோ இருக்குன்னு எழுதுங்க. முக்கியமாக ஃபேர் டிராஃப்ட்டுக்கு அந்த சூட்டபிள் டைட்டில் போட்டு ரஃப் டிராஃப்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிச்சிரு, அவ்வளோதான். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் பற்றி இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி கொடுத்துருக்கேன். எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸும் சொல்லிடுறேன். சரி, இதில் என்னெல்லாம் கேட்குறாங்க, இதில் பார்த்திங்கன்னா
நமக்கு செமி மாடர்ன் மாடல் அந்த 1 மார்க் செக்ஷன்லேயே பார்த்தலாம். வேர்பு புக் பேக் பார்த்தா போதும், வேர்பு கேட்குறாங்க. ஹோமோஃபோன்ஸ் எழுதிடலாம். ஸோ இந்த செக்ஷனும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆர்ட் சாய்ஸில் எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக கேட்டால் எழுதிடலாம், டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா மாட்டிக்கிங்க. ஓகேவா? சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறது ஈஸி, இந்த செக்ஷன். ஓகேவா? அடுத்தது டெவலப் தி இன்ஸு ஆர்ட் சாய்ஸில் காம்ப்ரிஹென்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த காம்ப்ரிஹென்ஷன் எழுதிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் தேன் வருதோ டூ, தோ வந்தால் பட்டு வந்தால் தோ, அதாவது எதாவது 2ல் 1 தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி கேர்ள், ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ். பெஸ்ட்டுனா த பெஸ்ட்டுன்னு அர்த்தம், அதாவது சூப்பர்லேட்டிவ் வந்தால். வேர், வில், வேர், வுட் இப்படி மாற்றலாம். ஸோ இஸ் வந்தால் ஆறு வந்தால் இஸ், ஆஸ் வந்தால் ஹேவ் வந்தால் ஆஸ், வாஸ் வந்தால் வேர் வந்தால் வாசு. எந்த இடத்துலலாம் மாறுதோ அந்த இடத்துல. இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வந்து எல்ஒய் வருதோ அந்த இடத்துல எல்ஒய் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு உதவும். அடுத்தது நம்ம இப்போ இது பார்க்க போகிறோம், லெட்டர் ரைட்டிங். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்பாங்க. ஏஇசட் கம்பெனி இந்த இது வந்து டிஃபெக்டிவ் ஜூஸஸ் கொடுக்குற மாதிரி ஃப்ரம் டூ போட்டுருங்க. போட்டுட்டு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு, இந்த ஆர்டர் வந்து ரிப்பேராக இருக்குது, இந்த டேட்டுக்கு நான் வாங்கினேன், ரெசிப்ட் நம்பர்லாம் போட்டு எழுதிட்டு தேங்க்யூன்னு போட்டு எழுதுங்க. இதுதான் ஃபார்மேட். ஸோ ஏஇசட் கம்பெனி மாதிரியே ஜூஸ் மேக்கர் வாங்கியிருக்கேன் ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. சரி, இல்லை ஏதாவது டிஃபெக்டிவ் பொருள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் எழுதணும். சரிங்களா? கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுன மாதிரி. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர். ஓகே. அடுத்தது ரைட் லெட்டர் டு என்கொயரிங் அடிக்கிட்டு, இது கூட வேணாம். இது கேட்பாங்க ஃபர்னிச்சரோடது. ஸோ ஃபர்னிச்சர் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிற லெட்டர் டு மேனேஜர் ஆஃப் வேவ் ஃபர்னிச்சர் கம்பெனி, அதுக்கு வந்து இதெல்லாம் ஃபார்மல் லெட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் வேணும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதாக கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி எப்படின்னா இன்ஃபார்மல் இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். மை டியர் என்ட்ராஸ் உள்ள வியூவர் சின்சியர்லியும் போட்டுழுதுங்க. ஸோ எல்லா ஃபார்மேட்டும் காமிச்சிருக்கேன், நீங்கள் ஃபார்மேட் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஃபார்மேட்டுக்கே 2-3 மார்க் கிடச்சிடும். ஸோ 5 மார்க் பார்த்தாச்சு. அடுத்தது கிராமர் பாட்டு எல்லாமே நான் சொல்லிடுறேன், பாருங்கள், பிடிஎஃபே சொல்கிறேன். ஸோ 1 மார்க் வந்து இது ஒரு மினி மெட்டீரியல். இந்த மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குறேன். இதில் 1 மார்க்லேருந்து எல்லாமே 100 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. போயம் அப்ரிஷியேஷன் கொஷின் நம்பர் 21 to 26 கொஷின் பேப்பரில் கேட்பாங்களா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எல்லாமே படிக்க முடியலன்னா ஏதோ ஒரு 4 லெசனில் போயம் அப்ரிஷியேஷன் பார்த்துருப்போங்க. சரிங்களா? சரி, இந்த மினி மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, இந்த விஷயமெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கிராமர் வந்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹேட் யூஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணுறது கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். சிம்பிள் காம்பவுண்ட் வேண்டாம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இதை மையப்படுத்தி இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள், போதும். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்துங்க. தோ யூஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் பார்த்துக்கோங்க. இஆர்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனிமி, கேட்ஸ், வால், கேட், இந்த ஹிண்ட்டு வந்தால் எட்மூர் த கேஸ்டல்னு அர்த்தம். ஸோ இஆர்சி எப்படி எழுதுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹிண்ட்டு எது கொடுத்துருக்காங்கன்னா ஹிண்ட்டு வச்சு கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போயம் நேமு ஆத்தர் பேர் எழுதுனா 2 மார்க் கிடச்சிடும். திஸ் லைன் போயம் நேம், திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த காஸ்டல், த ஆத்தர் நேம் இஸ் எட்மூர். அதை எழுதிட்டு ரெஃபரன்ஸு எழுதிட்டிங்க, கான்டெக்ஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுங்க. ஸோ இதுதான் பொதுவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். எல்லாத்துக்குமே இந்த லெசனில் இந்த பொதுவான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. இந்த மாதிரி ஹிண்ட்டு வச்சு அதை கண்டுபிடிச்சிருங்க அந்த போயம்னு. இந்த மாதிரி ஹிண்ட்டு வச்சு அந்த மாதிரி போயம் கண்டுபிடிச்சி பொதுவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இஆர்சி எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். 6 போயமுக்கும் ஆத்தர் நேமும் போயம் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஹிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ப்ளனேஷனோட. அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 4 லெசன் பாருங்கள். எதுக்கு நான் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயில் படித்தாலே எழுதிடலாம். சரியா? 3 லெசன் டீட்டெயில் படிக்கிறீங்களா, அதில் எழுதலாம். அடுத்தது 3x3 9. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் அது கேட்பாங்க. ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறது எப்படி, இது எழுதினாலே போதும். இந்த மாதிரி எழுதுனா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கிராமரெல்லாம் தெரிஞ்சால் நல்லாவே எழுதலாம். அடுத்து இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், ரவா கேசரி பண்ணுறது எப்படி, பர்த்டே பார்ட்டி. ஸோ இதெல்லாம் பர்த்டே பார்ட்டி கேட்பாங்க. ஸோ ஆப்பிள் ஜூஸு, லெமனாடு, கப் ஆஃப் காஃபி எப்படி வைக்கிறது, இப்படி எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் வெர்பல், அதாவது பை சார்ட் பார் சார்ட் கொடுத்து உங்களை எழுத சொல்லுவாங்க. அது ஈஸி, அதிலே ஆன்சர் இருக்கும், ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ராவப்ஸ் கேட்பாங்க. ப்ராவப்ஸ் இது பார்த்துக்கோங்க, இதே கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இந்த செஷனில் நோட்டீஸ் ரேட்டிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நோட்டீஸ் ரேட்டிங், இமெயில் ரேட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்படியே வந்தாலும் அந்த ஆப்ஷனில் அந்த 3 எழுதிடலாம். ஏன்னா 4 கொடுத்து 3 எழுதணும். அடுத்த ப்ரோஸோட ஷார்ட் ஃபார்ம் இதில் படித்த மார்க் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது நீங்கள் வந்து வே டு சக்ஸஸ்லேயே படிங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஃபுல் மார்க் நினச்சி எழுதுனா தான் 4 மார்க்காக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் சொன்ன இல்லையா, பேராகிராஃப் எப்படி எழுதணும் அந்த மாதிரி. ஓகே, ப்ரோஸு ரொம்ப வீக்காக இருக்கும், வேணால் இதில் பார்த்துக்கோங்க. நான் 3 ப்ரோஸ், ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸ், ஃபஸ்ட்டு 3 போயம், ஃபஸ்ட்டு 3 சப்ளிமெண்ட்ரி படிக்கணும், அவ்வளோதான். ஸ்லோகன் ரைட்டிங்லாம் வேணாங்க. லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து அஃபிஷியல் லெட்டர், அதாவது இப்போ ஒரு ஹெட்மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி, ஒரு ஃபர்னிச்சர் வேணும்னு கேட்டு நீங்கள் எழுதுனீங்களா அந்த மாதிரி. ஸோ இது எழுதுனாலே அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பர்சனல் லெட்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இதெல்லாம். இப்போ ஃபார்மல் லெட்டர் பாருங்கள், படிக்க முடியாத பசங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட்மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி. ஸோ அடுத்து கிராண்ட் மதர், அந்த இன்ஃபார்மல் லெட்டர். ஆனால் இப்படி எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. பாடி ஆஃப் த லெட்டர் கொஞ்சம் ஒரு 4 லைனாவது இருக்கணும், அவ்வளோதாங்க. பயோடேட்டா இருக்கிறது கேட்க மாட்டாங்க. ஸ்பாட் தி எரர் இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது இதெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட்டு 5 மார்க் 5 மார்க் எழுதுறதுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. அதுவுமே நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. சம்மர் ரைட்டிங், ERC, அப்புறம் நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங்கும், அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செக்ஷனும் சொல்லிட்டேன். இது எரர் ஸ்பாட்டிங்கும் அந்த ஹோமோஃபோன்ஸ். அது என்ன கேட்டால், அந்த எரர் ஸ்பாட்டிங் அந்த செக்ஷனில் எரர் ஸ்பாட்டிங் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா ஹோமோஃபோன்ஸ் எழுதி 2 மார்க் எடுத்துகிட்டு மாடல் வேர்பு கன்ஜக்ஷன், டென்சஸ் இதுதான் கேட்குறாங்க அதில். அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க் அடிச்சிடலாம், சரியா? அதை மட்டும் புக் பேக்காவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ சொன்னது லென்த்தியான வீடியோ போச்சு. எல்லாமே PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக கொடுக்குறேன். இந்த PDF கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு அந்த 5 மார்க் PDF இது கொடுத்தல 21 மார்க்ஸ் அந்த PDF கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.